விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களோடு கூடிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வோற்றும் பாரத அன்னைக்கு தமிழ் தாயின் வாழ்த்துக்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறை முதரும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்க வருகிறார் எங்கள் பிகேபி பள்ளியின் தாளாளர் அவர்கள். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான ஒரு நமது பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் பிகேபி சுவாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சுதந்திர தின விழாவிற்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக இந்த சுதந்திர தின விழாவிற்கு நமது சீரிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற உள்ள மரியாதைக்குரிய ஸ்டாலின் குணசேகரன் மாமா அவர்களை நமது பள்ளியின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் பிகேபி குடும்பத்தின் சார்பாகவும் அவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதே இல்லைங்க. கடந்த 15 நாட்களாக அந்த ஈரோடு புத்தக திருவிழாவை நடத்தி முடித்துவிட்டு நேற்று ஒரு நாள் தான், நேற்றும் அவங்க அதே பணியில் இருந்து தொடர்ந்து அந்த இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு அவங்க வர்றதும் இது புதுசல்ல. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிகழ்வுகளில், ஏன்னா நம்ம 25வது ஆண்டு விழா, ஸ்கூல் டே ஃபங்க்ஷன், எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பந்தம் நம்மளோட, ஏன்னா நாம் எங்களுடன் இல்லாமல் எனது தந்தையார் திரு பி.கே. பழனிசாமி கவுண்டருடனான பந்தம் அவர்களோட நட்பு. காரணம் என்றால் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த பாண்டிச்சேரியின் தந்தை என்று எல்லோரும் அன்பாக கூறிக்கொண்டு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய சுப்பையா அவர்கள் குடும்பத்துடன் எனது தந்தையாரிடம் இருந்த நட்பின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் நமது இல்லத்திற்கு வந்து 1 மாத காலம் தங்கி ஓய்வு பெற்று வரும் காலங்களில் நான் சிறுவனாக இருப்பேன். ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அப்போவே வந்து அந்த பாண்டிச்சேரியின் தந்தை சுப்பையா அவர்களை பார்த்து பேசிவிட்டு செல்வார்கள். அந்த அளவில் அந்த கிட்டத்தட்ட 45-50 ஆண்டு காலமாக நமது பிகேபி குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்துள்ளார்கள். ஏன்னா அவங்கள பற்றி நான் சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த புத்தக திருவிழா மட்டுமல்லாமல் மக்கள் சிந்தனை பேரவை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது இன்று இந்த ஆண்டு 25வது வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து புத்தக திருவிழாவும் இந்த 20வது ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் பாரதி விழா, எத்தனையோ பல நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதே போல அரசு பள்ளியில் பயின்று நல்ல மதிப்பெண் பெற்ற ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அழைத்து அதையும் ஒரு சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஏன்னா அந்த பணியெல்லாம் நம்ம அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் யாருக்கும் சொல்லணுங்கிறதே இல்லை. ஸ்டாலின் குணசேகரன் ஐயா பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நன்கு அறிமுகமானவர். அந்த விதத்தில் அவங்க தொடர்ந்து, ஏன்னா நான் கேட்கும் போதே எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த புத்தக திருவிழாவில் ரொம்ப சிரமப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நாம் கூப்பிட்றோமே அப்படிங்கிற கஷ்டம் இருந்தாலும் கூட, ஏன்னா நேற்று ஒரு நாள் கேப் இருந்ததுனால சரி மாமா வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நாம் கூப்பிட்டோம். நாம் சொன்ன உடனே நான் வந்துடுறேனுங்க, கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிகேபி குடும்பம் என்றென்றும் நன்றி கடன் பற்றிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு ஆண்டும், ஏன்னா வேளாளர் கல்லூரியில் நான் பொருளாதாரம் இருக்கிறது எனக்கு தந்தையார் இருந்தார், நான் இப்போ பொருளாதாரம் இருக்கிறேன்.
அதுபோக எத்தனையோ தொழில் நிறுவனங்கள், எத்தனையோ பெரிய கல்லூரிகளெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அழைத்து அவங்களையெல்லாம் வந்து மேடையில் கௌரவப்படுத்தி அந்த புத்தக திருவிழாவில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் அந்த சொற்பொழிவு நிகழ்வுக்கும்லாம் கௌரவப்படுத்தி வருவார்கள். நான் வந்து இளையோனாக என்னையும் ஒவ்வொரு ஆண்டும் எனது தந்தையாரிடம் இருந்த நட்பின் காரணமாகவோ எங்கள் குடும்பத்தின் மீது இருக்கும் பாசத்தின் காரணமாகவோ தெரியவில்லை, ஒவ்வொரு ஆண்டும் என்னையும் அந்த மேடைக்கு அழைத்து என்னையும் கௌரவப்படுத்தி தொடர்ந்து கௌரவப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நாங்கள் எங்கள் பிகேபி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வருக வருக வரவேற்று எங்களது நன்றிகளை மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த சாதனையாளர்கள் விருது, பிகேபி விருது என்பதை கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதில் வந்து இந்த இந்த முதலியர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்திருக்கிற பெரியவங்களெல்லாம் நாம் இந்த விருது, இந்த பிகேபி விருது கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. காரணம் அவங்க பணியை அவங்க அந்த தொடர்ந்து அதை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த விருது கொடுக்கறதுனால நமக்கு பெருமை, நமக்கு தான் பெருமையோடைய அந்த விருதுனால அவங்களுக்கு எந்த பயனும் முதலில் இல்லை. ரெண்டாவதாக நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், ஏன்னா அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க. ஸ்டாலின் குணசேகரன் ஐயா ஆகட்டும், இந்த சிறப்பு விருந்தினர்கள், ஏன்னா இந்த விருது பெற இருக்கின்ற திரு ஆர்மு மாமா ஆகட்டும், அவங்க அந்த சேம்பர்ஸ், அம்மன் சேம்பர் திரு எஸ்கே ஜெகநாதன் அவர்களும் ஆகட்டும், அவர்கள் செய்யும் சமுதாய பணிகளை பார்க்க வேண்டும். அதாவது அதுதான் நமக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை தருகிற காரியமாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து நீ படிச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் நீங்கள் வேலை செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறு தொகையாவது சமுதாய பணி, நாட்டின் முன்னேற்றத்திற்காக, இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக நீங்கள்லாம் செலவிட வேண்டும். அந்த எண்ணம் உங்களுக்கெல்லாம் வரணுங்கிறதுனால தான் நம்ம இது போன்ற பெரிய மனிதர்களை அழைத்து நம்ம ஒரு சிறிய விருதை கொடுத்து உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த ஆண்டு நமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள திரு மரியாதைக்குரிய திரு கே ஆர்மு மாமா, எக்ஸ்விஎம் தலைவர், பொங்காளியம்மன் கோவில் வடமுகம் சிவகிரி, அவர்களையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த கோவில் திருப்பணியில் அவர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எனது தந்தையார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் SSV பள்ளி அங்கே சிவகிரியில் ஆரம்பிக்கும் போது ஒரு 18 ஆண்டு காலம் தலைவராக அந்த பள்ளியில் பணியாற்றினார்கள். அந்த அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது ஆர்வமா அவர்கள் ரொம்ப நெருங்கிய நட்போடு எனது தந்தையாரோடு, ஏன்னா டெய்லி அவங்க ஐயா போயிட்டா கூடவே இருப்பாங்க. இவங்களும் பாலமேட்டு மணியாரும் அம்மகோயில் மணியாரும் 2 பேர் இல்லாத ஐயா அந்த ஸ்கூலுக்கு போகவே மாட்டாங்க. அந்த இடத்துக்கு நெருங்கிய பழக்கம். ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த இவங்கெல்லாம் இருந்ததுனால தான் அந்த SSV ஸ்கூல் வந்து அந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு சிறப்பாக வளர்ந்தது. ஏன்னா இவங்களுடைய உழைப்புகள். அது மட்டும் இல்லாமல் LBP ஃபெடரேஷன், இந்த கீழ்பவானி முரணியர் பாசன சபையில் முன்னோடியாக திகழ்ந்து, ஏன்னா இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய அந்த கீழ்பவானி முரணியர் பாசன சபைக்கு ஒரு முன்னோடியாக இருந்து திகழ்ந்து வருகிறார்கள். அதுவும் இல்லாமல் இப்போ தற்சமயமாக ஒரு கடந்த 2-3 வருடங்களாக அவங்க ஹெட்மாஸ்டர், முன்னாள் ஹெட்மாஸ்டர், ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் திருமலைசாமி ஐயாவுடன் சேர்ந்து சிவகிரியில் ஒரு ஓல்டேஜ் ஹோம், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பொரசம்பேட்டு புதூரில் ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு ஓல்டேஜ் ஹோம். ஏன்னா ஓல்டேஜ் ஹோம் வந்து செய்யக்கூடாது, யாருக்கும் ஓல்டேஜ் ஹோமுக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இன்றைக்கி எல்லாம் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை, அதுவும் அந்த குழந்தைகளும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைமையில் இருக்கும்போது அந்த பெரியவர்கள், பெற்றோர்கள் வந்து இங்கே தனியாக அந்த ஒரு கிராமத்தில் வந்து தவித்து கொண்டு இருப்பதை பார்த்து அது ஒரு சிறப்பாக ஒரு அந்த ஓல்டேஜ் ஹோம் அமைத்துள்ளார்கள். ஒரு 30 அறைகள் கொண்ட அந்த ஓல்டேஜ் ஹோம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நீங்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம், உங்கள் பர்த்டே, உங்களுடைய பெற்றோர்களோட பிறந்தநாள், எந்த உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த ஓல்டேஜில் போய் அங்கே தங்கி இருக்கிறவங்களோட சரி நேரம் பேசி அவங்களோட பழகி வந்தால் அவங்களுக்கும் ஒரு மனத ஆறுதல் இருக்கும், உங்களுக்கும் ஒரு மனதில் ஆறுதல் இருக்கும். அந்த விதத்தில் அவர்கள்லாம் சிறப்பாக அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதையும் ஏன்னா நம்ம இன்னும் நிறைய இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி அவங்க திரு ஜெகநாதன், அந்த அம்மன் சேம்பர் சோழசராமணி அவர்களை பொறுத்தவரை ஏஓ வந்து அழைக்கிறதுக்காக போயிருக்கும் போது
ஏவோ சொல்லும்போது அம்மையார் வந்து நிறைய அவங்களுடைய சாதனைகளை சொல்லும்போது இதெல்லாம் சொல்லாத, இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு அவர்கள் நல்ல சமுதாய பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் வந்து என்ன காரணம், நம்ம வந்து இந்த விருது கொடுக்கலினாலும் அவங்க அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பார்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக நீங்கள்லாம் வருங்காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு 5%ஓ 2%ஓ அந்த பணத்தை இந்த பணிகளுக்கு செலவிட வேண்டும். அந்த எண்ணம் உங்களுக்கெல்லாம் வர வேண்டும் தான் நம்ம எண்ணம். அந்த விதத்தில் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு அவசர காரியமாக இருப்பதால் அவர்களுக்கு பதிலாக அவர்கள் துணைவியார் அவர்களும் அந்த மகன் அவர்களும் வந்துள்ளார்கள். அவர்கள் இருவருக்கும் நமது பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் நமது பிகேபி குடும்பத்தின் சார்பாகவும் இந்த சாதனையாளர்கள் இருவருக்கும் மனமாற வரவேற்று, ஏன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்லை, அவங்கள நாங்களே ஆசி வர காத்திருக்கிறோம். அவர்களை வருக நான் வரவேற்கின்றேன். அதே போல் அம்மையார் அவர்கள் வந்து இந்த செடிகளெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். நம்ம ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க 100-150 விதமான செடிகள் நாங்கள் வீட்லேயே பராமரிச்சுட்டு அவ்வளோ நல்லா காய்கறிகள் எல்லா செடிகள் வகையிலும் சொந்தமாக இந்த எந்த உப்பு இதெல்லாம் மருந்தெல்லாம் அடிக்காமல் இயற்கையாக செஞ்சிட்ருக்கிறதாக சொன்னாங்க. நீங்கள்லாம் டைம் இருந்தால் அங்கே பக்கத்தில் தான் அக்கறையில் சோழசராமணியில் போய் அதை பார்த்து அவங்க வீட்டை பார்த்து, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது மனநிறைவு எங்கள் அந்த செடிக்குள்ளே போகும்போது தான் எனக்கு மனநிறைவுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவு நீங்களும் அதில் வந்து ஒரு ஆர்வமுடன் வர வேண்டும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா 10 மணி ஆகிப்போச்சு, நீ இதுக்கு மேலே டைம் இல்லை. இந்த ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்த நிர்வாக அதிகாரி, முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், இந்த ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ், பிஇடி மாஸ்டர்ஸ், அவங்க லேடி ஸ்டாஃப்ஸு அத்தனை பேருக்கும் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை, சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி, பெற்றோர்கள் திரளாக வந்துள்ளீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் வருக வரவேற்கின்றேன். மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும், ஒளி அமைப்பாளர்கள், பத்திரிகை அன்பர்கள், உங்கள் அத்தனை பேரையும் மனமாற இந்த 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி வருக வரவேற்று அமர்கின்றேன். நன்றி.